Welcome to the channel. ஹாய் குட்டீஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் மைண்ட் பிட் சேனல். என் பேர் விஜயலட்சுமி. நான் உங்களுக்கு ஒவ்வொரு கதையாக சொல்லிட்டு வருவேனா, நீங்கள் கதையை கேட்டுட்டு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுவீங்களா? மைண்ட் பிட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மனிதனும் புலியும். கதை பார்க்கலாமா? நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி சத்தம் கேட்குதான், ஏதோ அறுக்கிற மாதிரி சத்தம் கேட்குதான். என்ன இது சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தாருன்னா ஒரு புலியை ஒரு கூண்டில் அடைச்சி வச்சுருக்காங்களாம். அந்த புலி அதுலேருந்து வெளியில் வர்றதுக்காக பல்லால் கடிச்சிக்கிட்டே இருக்குதான். இவரை பார்த்த உடனே புலி, பரவாயில்ல நீங்கள் வந்தீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு, என்னை இதுலேருந்து வெளியில் கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குதான். உடனே மனுஷன் சொல்கிறானா, நீ வெளியில் என்னை சாப்பிட்றலான்னு பார்க்குறியா? நான் உன்னை கொண்டு வர மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாராம். உடனே புலி சொல்கிறான், இங்கே உள்ள பாருங்கள், எனக்கு வேண்டியது கறி தண்ணி எல்லாம் கொடுத்துருக்காங்க, நான் இப்போ வயிறு நிறைய இருக்கேன், அதனால் உங்களை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்களேன்னு சொல்லுதான். உடனே இவர் என்ன பண்ணுறாரு, பாவப்பட்டு அந்த புலி இருக்கிற கூண்டு கதவை திறந்து விட்டுறாரு. புலி வெளியில வந்தா சும்மா இருக்குமா? அது குணத்தை காமிக்கும்ல. உடனே அந்த மனுஷனை பிடிச்சி கீழே தள்ளிடுதான். தின்னு அவரை கடிக்க போதான். அப்ப அவர் சொல்றாராம், நீ தானே சொன்ன என்னை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு, நீ சொல்லவே தானே உன்னை நான் காப்பாத்தினேன் அப்படின்னு. அட முட்டாள் மனுஷா, நான் போய் உன்னை சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறத போய் நீ நம்புவியா? நீ நான் எப்படி எதிரில் நீ இருக்கும்போது உன்னை நான் சாப்பிடாம இருக்க முடியும்? நான் உன்னை சாப்பிட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். என்னை விட்டுடு, நான் உன்னை காப்பாற்றினேன், எனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன், நீ ஒரு நன்றியாவது சொல்லலாம்ல அப்படின்னு. ஓகே, நீ காப்பாற்றினது சரின்ட்டு யாராவது 3 பேர் சொன்னாங்கன்னா உன்னை நான் சாப்பிடலை, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டேன். அங்கே பார்த்தா யாருமே இல்லையா. அப்போ ஒரு பெரிய மரம் இருக்கும். அந்த மரத்துக்கிட்ட போய், மரமே புலி கூண்டுக்குள்ளே இருந்தது, அதை நான் காப்பாற்றுறான், என்னை சாப்பிட மாட்டேன்னு சொன்னனால நான் அதை காப்பாற்றுறேன், ஆனால் இப்போ அது என்ன சாப்பிட வருது, நியாயமா? நீயே சொல்ல அப்படின்னு. உடனே அந்த மரம் சொல்லுதான், ஓ போங்க மனுஷங்க தான், நீங்கள் தானே, உங்களுக்கு நிழல் கொடுக்குறேன், காய் கொடுக்குறேன், பழம் கொடுக்குறேன், இலை கொடுக்குறேன், ஆனாலும் என்னை நீங்கள் வெட்டி அடுப்பில் எரிக்கிறீங்க, தேவையில்லாமல் என்னை வெட்டி வீணாக்குறீங்க, அடியோடு வெட்டி எங்களை சாகடிச்சிடுறீங்க, அதனால் உனக்காக நான் பேச மாட்டேன், நீ போ அப்படின்னு சொல்லிடுச்சான். மரத்தெல்லாம் நம்ம தேவையில்லாமல் அடியோடு வெட்டி மரமே இல்லாமல் பண்ணிடுறோம் இல்லையா? இனிமேல் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாரும் ஒவ்வொரு மரம் நட்டு வளர்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே குட்டீஸ்? உடனே புலி கிட்ட வருதான். மனுஷன் என்ன பண்ணுறான்னா, திரும்ப நேராக போனால் ஒரு ரோடு வருதான். அந்த ரோடு கிட்ட ரோடே இந்த மாதிரி கூண்டுக்குள்ள இருந்த புலியை காப்பாற்றினேன், என்ன சாப்பிட மாட்டேன்னு சொல்லிச்சது, ஆனால் இப்போ சாப்பிட வருது அப்படின்னு. உடனே ரோடு சொல்தான், மனுஷா, நான் உங்களுக்காக எவ்வளோ பயன்படுறேன், என் மேலே நடக்கிறீங்க, எவ்வளோ வண்டி எல்லாம் போகுது, ஆனாலும் என்னை ஒழுங்காக பராமரிக்கவே மாட்டேங்கிறீங்க, அதனால் உங்களை எனக்கு பிடிக்கவே இல்லை, நீ போ வேற யாராவது போய் கேளு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுதான். உடனே புலி அவர் கழுத்தாண்ட கடிக்க வருதான். இரு இன்னும் 3வது ஆளை நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பஃபலோ இருக்கான். அந்த பஃபலோ கிட்ட முதல்ல இருந்தே சொல்கிறாராம். உடனே பஃபலோ சொல்லுதான், நீங்கள் தான் என்னை எவ்வளோ வேலை வாங்குறீங்க, உங்களுக்கு பால் கொடுக்குறேன், பாலை நீங்கள் குழந்தைக்கு கொடுக்குறீங்க, அதுலேருந்து தயிர் எடுக்கிறீங்க, வெண்ணெய் எடுக்கிறீங்க, நெய் எடுக்கிறீங்க, நான் உங்களுக்கு நல்லது தான் செய்கிறேன், ஆனால் கடைசியில் என்ன வெட்டி கறியாகவும் சாப்பிட்றீங்களே, என்கிட்ட நீ எதுவும் பேச வேண்டாம், நீ போ அப்படின்னு. உடனே புலிக்கு ஜாலியாகி போச்சான், நல்லா சாப்பிட்லாம் நம்மன்னு. கிட்ட வரும்போது அந்த பக்கம் ஒரு நரி வந்துதான். நரியை பார்த்துட்டு உடனே நரிக்கிட்டேயும் முதல்ல இருந்து விஷயத்த சொல்கிறார் அவர். உடனே நரி சொல்லுதான், நீங்கள் எது சொல்கிறது எனக்கு புரியவே இல்லை, எங்கே நடந்தது இது, அங்கே போகலாம் வாங்கன்னு கூட்டிகிட்டு போனால் அந்த புலி இருந்த கூண்டு கிட்ட போகிறாங்களாம். அப்போ சொல்லும்போது அப்போ நரி என்ன சொல்லுதான், ஓ மனுஷன் நீங்கள் உள்ளே இருந்தீங்க, புலி உங்களை காப்பாத்திச்சா அப்படின்னு. அப்போ புலிக்கு கோபம் வந்துருச்சான், நான் தான் உள்ளே இருந்த, மனுஷன் தான் என்னை காப்பாற்றினான் அப்படின்னு. அவனுக்கு அறிவே கிடையாது, என்னை அவன் காப்பாற்றிருக்கான், அப்போ நான் சாப்பிடத்தானே வேணும் அப்படின்னு. நீ என்ன சொல்கிறேன்னே எனக்கு புரியல புலி அப்படின்னு. உடனே புலி என்னதான் சொன்னால் புரியும் உனக்கு அப்படின்னு. எப்படி இருந்ததுன்னு நீங்கள் செஞ்சு காமிச்சிங்கன்னா தான் எனக்கு புரியும் அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு புலி என்ன பண்ணுது, இந்த கூண்டு இருக்கு இல்லையா,
இந்த கூண்டுக்குள்ளார அந்த கதவு திறந்துருக்கும். அந்த கதவுக்குள்ளே திறந்து கதவு சாத்தி இருந்தது அப்படின்னு. உடனே நரி என்ன பண்ணுதான், வேகமாக போய் கூண்டை தாப்பால் போட்டு போயிட்டுருச்சான். நரி புலிக்கிட்ட இப்படி தானே இருந்தது முதல்ல கூண்டு அப்படின்னு கேட்டுச்சான். புலி இருந்துட்டு ஆமாம் சொல்லிச்சான். இப்படி தான் இருக்கணும், இதுதான் கரெக்டான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு மனுஷனோட நடைய கட்டிடுச்சான். இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க குட்டீஸ்? எல்லாருக்குமே நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஆனால் அவங்களால நமக்கு ஆபத்து வரும்னு தெரிஞ்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது முட்டாள்தனம் இல்லையா? அதனால் அவங்களால நமக்கு ஆபத்து வரும்னு தெரிஞ்சால் ஹெல்ப் பண்ணாமல் இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி ஆபத்தான நேரத்துலையும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது, நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. நிறைய எப்படி மனுஷனை காப்பாற்றிச்சோ அதே மாதிரி நம்மளும் கிளவராக ஐடியா பண்ணி நம்ம எஸ்கேப் ஆகணும். ஓகேவா குட்டீஸ்? மரம், ரோடு, பஃபலோ எல்லாமே மனுஷங்களை பற்றி ரொம்ப கஷ்டமாக தான் சொல்லிச்சு இல்லையா? நாம் அது மாதிரி நடந்துக்காமல் மரத்தையும் வெட்டாமல் ரோடையும் நம்ம பார்த்து யூஸ் பண்ணணும், பஃபலோவையும் நம்ம அன்பாக நடத்தணும். ஓகேவா குட்டீஸ்? குட்டீஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கதை ரொம்ப பிடிச்சது தானே? நீங்கள் இந்த கதையை கேட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மைண்ட் பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஓகேவா குட்டீஸ்? நெக்ஸ்ட்டு வேற ஒரு கதையோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய் குட்டீஸ். Thank you for watching.